ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோவில் நிறைய பொருட்களை வாங்குவோம். ஸோ அதே மாதிரி நானும் அந்த மாதிரி பொருட்களை வாங்கியிருக்கேன். அந்த பொருட்கள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினா எப்படி இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வாய்ஸ் வந்து சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொண்டை கட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 2 டேஸாக கோல்டு, ஸோ அதனால் ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஓடிஜி ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து 4 ட்ரையர் ரேக்கு. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. இதில் நிறைய டூல்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 டயர் ரேக்கு. இது வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனில் கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் வுட்டில் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே அயனில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு இது மட்டும் வுட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து அயனில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரண்ட் ஷாக் அடிக்கும் அப்படின்ற டென்ஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வீல் வந்து 4 வீல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி வீலும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வேணும் அப்படின்னா தகர்த்தி வச்சு நம்ம அதை கழுவி தள்ளலாம். ஸோ அதை மாதிரி வந்து நம்ம பெருக்கி எடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டு தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஓடிஜி, ஓவன்னு, அதுக்கப்புறம் வந்து மீதி என்னென்ன பொருட்கள் வைக்கணுமோ அதையெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து 2 அடி இருக்குது. எனக்கு சைடில் வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க, ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா 2 பக்கமும் ஹேங் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி வேணும்னா எது வேணாலுமே இந்த ஓடிஜி ஸ்டாண்டில் எந்த பொருட்களையுமே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பக்கமும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இவ்வளோ வெயிட் போட்டு கூட இதில் வந்து ரொம்பவே ஹெவியான இது கொடுத்துருக்காங்க கீழே வீலு. ஸோ அதனால் நகர்ற டென்ஷன் இல்லாமல் எனக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெட் கவர், எலாஸ்டிக் பெட் கவர். இந்த எலாஸ்டிக் பெட் கவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வந்து நார்மல் பெட் கவர் போட்டோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கலைச்சி விட்டுருவாங்க. ஸோ நமக்கு வந்து அது அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எலாஸ்டிக் பெட் கவர் நான் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலே இது வந்து அழகான பட்டர்ஃப்ளையில் பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஸ்ட்ராங்கான எலாஸ்டிக் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து நகர்றது டென்ஷன் இல்லாமல் நம்ம பெட்டுக்கு வந்து நல்லா ஃபிட் ஆகிக்குது. நமக்கு கிங் சைஸு, நார்மல் சைஸ், கிங் சைஸ், அப்புறம் வந்து குயின் சைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சைஸில் கிடைக்கிது. நமக்கு வேணும்னா அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அழகான பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் பட்டர்ஃப்ளையோட ஹார்ட்டோடு சேர்த்து இந்த பெட் கவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிளாக் வித் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்களுடைய பெட் வந்து இது கிங் சைஸ். ஸோ இதுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பெட் கவர் வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் எலாஸ்டிக்கில் கொடுத்துருக்கிறதுனால நாளுக்கு ஒரு நாள் தான் நான் இது போடுவேன். ஸோ இது கலையாமல் அழகாக எனக்கு ஃபிட் ஆகிக்குது. என்னுடைய பெட்டுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது எலாஸ்டிக்ன்றதுனால குழந்தைங்க தூங்கி இருந்தாலுமே இது இப்படியே தான் இருக்குது. ஸோ 2 பில்லோ கவர் வந்து நமக்கு கிடைச்சிடுது. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம பெட்டுக்கு கவர் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனுடைய ரேட் வந்து சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அழகான பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இந்த பெட் கவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே வந்து நிறைய பெட் கவர் வாங்கியிருந்தேன். அது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நிறைய கரண்டிகள் வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதில் 2 அதசிவ் ஹூக்ஸ் கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான பேன் ஆர்கனைசர். இது வந்து நம்ம பேனெல்லாம் அங்கங்கே போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் இருக்குது. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. இதில் நிறைய பேனு, கடாய் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து கிச்சனில் அங்கே இங்கே நம்ம போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி நம்ம பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது அயனில் கொடுத்துருக்கிறதுனால இது துருப்பிடிக்கும் அப்படின்ற டென்ஷனும் இல்லை. நான் நிறைய கடாய் இதில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ வந்து இதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இதை நிற்க வச்சு கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை கவிழ்த்து வச்சியும் நம்ம வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கவிழ்த்து வச்சுக்கிறோம். மேலே ஒன்று மேலே ஒன்று நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக எல்லார் கிச்சனுக்குமே இருக்க வேண்டிய ஒன்று. நிறைய பொருட்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டூர் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இருக்க வேண்டிய ஒன்று. நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பாக வந்து நம்ம டீ, காஃபி இந்த மாதிரி வாங்கி குடிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன ஃப்ளாஸ்க் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம அழகாக வாங்கி வச்சு நம்ம குடிக்கலாம். இதே மாதிரி நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து டீ, காஃபி இந்த மாதிரி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மில்டனில் 2 கப் ஆஃப் காஃபி வந்து 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த கப்பு வந்து இருக்குது. இது மில்டனில் வந்து ஹாட் அண்ட் கோல்ட் ஃப்ளாஸ்க்கு. நம்ம வந்து எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அழகாக வந்து 2 காஃபி வாங்கி வச்சு நம்ம அழகாக 2 பேர் ஷேர் பண்ணி குடிக்கலாம். மேலே வந்து சூப்பரான க்ரீன் கலர் மூடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஹெவியான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்கிறதுனால மில்டன்னாலே கொஞ்சம் ஹெவியான குவாலிட்டி தானே. ஸோ அதனால் வந்து உள்ளே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கைப்பிடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து லிட்டில் நல்லா சூப்பரான ஏர் டைட் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நாளைக்கு இதில் காஃபி, டீ எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாவே நமக்கு ரொம்பவே நல்லா சூடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதனுடைய ரேட் வேணும்னா சைடில் கொடுக்குறேன், லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிட்டு வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரப்பர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு நல்லா ஃபிட்டிங்காக உட்காந்துருது உள்ள. ஸோ நமக்கு வந்து நல்லா சூடாக தாங்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜனில் குக்கர் தான் வாங்கியிருந்தேன். ட்ரிபிள் ப்ளே குக்கர் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வந்து அடிப்பிடிக்கிற டென்ஷன் இல்லாமல் இந்த குக்கர் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 லிட்டர் குக்கர் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி மேலே வந்து நம்ம குக்கர் விசில் விட்டாலுமே மேலே இருக்கிற அந்த சில குக்கரில் வந்து வழிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மேலே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கேயே வந்து வழிஞ்சு நின்றோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது மக்குருணி செய்கிறதுக்கு இதெல்லாம் அடி பிடிக்காமல் நல்ல கனமாக இருக்கிற ஸ்டீலில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ட்ரிபிள் ப்ளே, கீழே வந்து ட்ரிபிள் ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை ப்ளே இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். எப்போவுமே ட்ரை ப்ளே பொருட்கள் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ கீழே இந்த மாதிரி பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம குக்கிங் செய்யும்போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி. இந்த மாதிரி குக்கர்லாம் நமக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு கண்டிப்பாக நமக்கு உழைக்கும். ஸோ நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரிபிள் ப்ளேவாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா
நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 3 லிட்டர் குக்கர். இதிலே வந்து 5 லிட்டர், 2 லிட்டர், 1 லிட்டர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஹேண்டலும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஹேண்டில் உடஞ்சி போகிறது, ஸோ ஹேண்டில் வந்து லூஸ் ஆகிறது, இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், எப்போவுமே நம்ம ப்ரெஸ்டீஜில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லா உழைக்கும். ஸோ அதே மாதிரி இதில் எத்தனை லிட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன ரேட் இருக்குது எல்லாமே இதில் மேனுவலுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ரேட் சைடில் கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த மேட்ரஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த மேட்ரஸ் வந்து நான் ஆஃப்லைனில் வாங்கினேன். இது வந்து ஸ்லீப் நைஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த பேக் பெயின், அப்புறம் வந்து காலில் வலி, இந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பழைய பெட்டில் கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக ஒரே பெட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பெட்டு மாற்றணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பின்னாடி வந்து பேக் பெயின், கால் வலி, நைட்டில் தூக்கம் இல்லை, இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வந்திருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹை குவாலிட்டி மேட்ரஸாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். இவங்க வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்லீப் நைஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லீப் நைஸில் தான் வாங்கியிருந்தேன். இதனுடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க. 1 மந்த்து 1.5 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பேக் பெயின், அப்புறம் வந்து கால் வலி, அப்புறம் நைட்டில் வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது இதெல்லாம் இல்லவே இல்லை. 4 பில்லோஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆர்த்தோபெட்டிக் சப்போர்ட் பண்ணுற பெட்டு இது. ஸோ அதே மாதிரி ஆர்த்தோபெட்டிக் சப்போர்ட் பண்ணுற இந்த மாதிரி பில்லோஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல சூப்பரான தூக்கம் வருது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லீப் நைஸ்லுடைய நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதனுடைய ரேட் வந்து நீங்கள் அவங்கக்கிட்டே வந்து கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெரைட்டி ஆஃப் ரேட் இருக்குது இதுக்கு. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 இன்ச்சு வந்து ஹைட்டு பார்த்து வாங்கியிருந்தேன். எனக்கு ஹைட் வந்து ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் நல்லா ஹெவியான 8 இன்ச்சில் வந்து எனக்கு இது செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ ரெடிமேடாக நான் வாங்கலை, நான் செஞ்சு தான் வாங்கினேன். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பெட்டு சைஸ் வந்து கிங் சைஸ். ஸோ அதனால் நான் கிங் சைஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நமக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட் வேணுமோ நம்ம மெஷர் பண்ணி சொன்னணும் அப்படின்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான பெட்டுன்னு சொல்லுவேன். இது ஃபுல்லாகவே லேட்டக்ஸில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ப்ரிங் இல்லாமல் செஞ்சதுனால நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக லேட்டக்ஸில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்டக்ஸ்னால் ஃபுல்லாகவே க்ரஷ் லேட்டக்ஸ் கிடையாது, இது வந்து ஃபுல்லாகவே லேட்டக்ஸில் செஞ்சுருக்காங்க. நல்லா ஹெவியான ஒரு பெட்டுன்னு சொல்லுவேன். நல்லா ஸ்மூத்தாக தூங்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நைட்டில் நான் கிட்டத்தட்ட 1 மந்த்தாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய பெட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பக்கமாக வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துட்டு புதுசாக வந்து மேட்ரஸ் வாங்கியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ரஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.